ஹே கைஸ், நான் விஷயம். வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து யோசிச்சிருப்போம், நம்ம இப்போ இருக்கிறத விட ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை நம்ம ஃபியூச்சரில் எப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். பட் நம்ம எல்லாருமே பர்சனலாக நம்மளை பற்றி இல்லை நம்ம ஃபேமிலியை பற்றி நம்ம சரௌண்டிங்ஸை பற்றி தானே யோசிக்கிறோம். இந்த உலகம் இருக்குல்ல, நம்ம எர்த்து இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? மேபி எப்பயாவது ஒரு தடவை யோசிச்சிருக்கோம். பட் உண்மையிலே நம்ம உலகம் இன்னும் 100 வருஷம் கழிச்சு எப்படிலாம் இருக்கலாம் அப்படி ஒரு 5 பாசிபிலிட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பாசிபிலிட்டிஸுமே நம்ம ஃபேண்டசி படங்கள் மூவிஸில் தான் பார்த்துருப்போம், நிஜத்தில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. மேபி நம்ம இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாத விஷயங்களா இருக்கலாம். ஸோ பலவளன்னு பேசாமல் வாங்க டேக் வரும். முதல்ல பார்க்க போற பாசிபிலிட்டி என்னன்னா, நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது டெலிபதி அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த படங்கள் எல்லாம் மைண்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்களா இந்த டெலிபதி யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி டெலிபதி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிரெயின்ல இருந்து இன்னொருத்தரோட பிரெயினுக்கு ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பரிமாறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நிஜத்திலே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேர் தான் பிரெயின் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் இருந்தால் அதில் ஒரு நம்பர் போட்டு கால் பண்ணி அவங்க ஆப்போசிட் சைடில் இருக்க பர்சன்ட்ட நம்ம பேசுறோம்ல. ஸோ அந்த மாதிரி உங்க பிரெயின்ல நீ யோசிச்சாலே, யாரை யோசிச்சாலும் அவங்க பக்கத்துல இருந்தா அவங்களோட பிரெயினுக்கு ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்து அவங்க கூட நீங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமே அவங்க மைண்ட்ல தோன்றதை அப்படியே அவங்க மைண்டுக்கு தோண வைக்கிறது தான் இந்த பிரெயின் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் எப்பரா வாய்ப்பு இருக்கு, என்னமோ மேஜிக் மாதிரி இருக்கே, ஏதோ மார்வல் பட சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. எப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நானோ பாட்ஸ், அதாவது நானோ ரோபோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம கேள்விப்படுறோம் ரோபோட்ஸ், அந்த ரோபோட்ஸே ரொம்பவே நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டியா இருந்தா, ஒரு எறும்பு அளவுக்கு குட்டியா இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் நானோ ரோபோட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷார்ட்டா நானோ பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நானோ ரோபோட்ஸையும் வச்சு டிஎன்ஏ இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நியூராலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கலந்து சயின்டிஃபிக்கலாக நிறைய நேம் சொல்லுவாங்க. பேசிக்காக நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நானோ பாட்ஸ் அப்புறம் இந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கலந்து அதை நம்மளோட பிரெயினில் இன்செர்ட் பண்ணி நம்ம பிரெயினுக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்து அது மூலயமா மற்றவங்களோட பிரெயினுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம எப்படி ஃபோனில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலயமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த சிப்பை நம்ம மூளையில் வச்சோம்னா அது மூலயமா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால இன்னும் 100 வருஷத்துல மாதிரி ஒரு பிரெயின் டிரான்ஸ்மிஷனுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவதா பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்கும்போது மழை வரும்போது நம்ம ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்து அந்த மேட்ச் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லை அந்த மேட்சோட ஓவர்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஓவரா டென்ஷனை கிளப்பும். என்னடா இவங்க இவ்வளவு செலவு பண்ணி மேட்ச் நடத்துறானுங்க, ஒரு க்ளோஸ் ஸ்டேடியம்லயோ இல்லை மலைக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவா ஏதாவது கண்டுபிடிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணி இருக்கும். உண்மையிலேயே அந்த மலையை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சக்தி நமக்கு இருக்க கிடைச்சா எப்படி இருக்கும்? இது என்னடா சொல்ற, இதுவும் ஏதோ படத்துல வர மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்க இப்போ இந்த உலகத்திலேயே மழையை, சைக்ளோன், இந்த புயல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் இப்பயே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு சேட்டலைட் வடிவிலான அது வந்து இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த உலகம் பூரா எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தை பூரா வெதரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்கிறாங்க. மூணாவது பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. என்னதான் நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்லாம் பண்ணாலும் கண்டிப்பாக கையில் வந்து பிசிக்கல் கேஷ் வச்சு தான் இருப்போம். நம்ம இந்தியாவில் ருபீஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டாலர்ஸ், யூரோ, தரம், ரிங்கிங், இந்த மாதிரி நிறைய கரன்சிஸ் இருக்கு இந்த உலகம் பூரா. ஐ திங்க் ஒரு 100 கரன்சிக்கு மேலேயாவது இருக்கும் இந்த உலகத்தில். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல ஒரு 100 வருஷத்துல உலகத்துக்கே டோட்டலா இந்த இடத்துக்கு ஒரே ஒரு கரன்சி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போனா அங்க கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வராது. பட் இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் ஒரே ஒரு கரன்சி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் பர்சனலாக இது மேலே எனக்கு ஒரு பிலீஃப் இல்லை. ஏன்னா இப்போ கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி பல கரன்சிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால கரன்சிஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. டிஜிட்டல் கரன்சிஸ்லாம் வந்து ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிட்காயின், எத்தீரியம், டாஜ் காயின், அது இது அப்படின்னு வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து மேபி இந்த ஃபிசிக்கல் கரன்சி யூஸ் பண்ணுறதுக்கான தேவை கம்மியாகலாம். பட் என்ன கேட்டால் இந்த மாதிரி கரன்சி வந்து ஒரே கரன்சி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா இங்கே நடந்துட்டு இருக்க போரெல்லாம் பார்க்கும்போது எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்து ஒரு கரன்சியை உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ தோணல. பட் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். நம்மளால இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. பட் நம்ம 100 வருஷம் கழிச்சு இருக்க போறது இல்லை. மேபி இந்த வீடியோவை யாரோ 100 வருஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் மேபி வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ கரன்சி வந்திருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. காமெடி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு 4வது ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயத்திலே சொல்லியிருப்பேன், நானோ பாட்ஸ் வந்து பிரெயின் டிரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதே நானோ பாட்ஸ் தான் இப்பயும் வருது.
இந்த டைம் நானோ பாட்ஸ் என்ன விஷயங்களை பண்ணும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிருங்க. என்னன்னா பிறக்கும் போது உங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிறக்கும் போது இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மேபி சில விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கலாம். பிறந்ததுக்கு அப்புறமோ இல்லை நம்ம வளர்ந்து வரும்போதே நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் டோட்டலா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அக்யூரேட்டா நம்மளுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்லை. பட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தா எப்படி இருக்கும்? ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருக்க மக்கள்கிட்ட போய் இரும்புல செஞ்ச தகடு வச்சுக்கிட்டு நீங்க இந்த பூமியில இன்னொரு சைடு இருக்க மக்கள்கிட்ட அட்ட செகண்ட்ல பேசலாம் அப்படின்னு சொன்னா யாராவது நம்பியிருப்பாங்களா? நம்பியிருக்கவே மாட்டாங்க. பட் அதே 100 வருஷம் கழிச்சு அந்த விஷயம் நடந்திருக்குல்ல. பட் இதே 100 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். அது எப்படா பாசிபிள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல நானோ ரோபோட்ஸ். ஸோ அந்த நானோ ரோபோட்ஸ் வந்து பிரெயின் ஆக்சஸ் எடுத்து நம்ம பிரெயின்ல இருக்க எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி நம்மளோட பிரெயின்ல இருக்க மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் வந்து இறந்து போறாருன்னா இப்ப நம்ம ஹிஸ்டரியில நிறைய கிரேட் ஹியூமன்ஸ்லாம் இருந்திருப்பாங்கல்ல. எயின்ஸ்டைன், டெஸ்லா, ஸ்டீஃபன் ஹாக்கிங், ராமானுஜம் இந்த மாதிரி கிரேட் ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட பிரெயினை பதப்படுத்தியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களோட டெத்து கூட அவங்களோட அறிவும் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு அறிவாளி இருந்தானா அவரை மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் கம்மி பண்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள். அவங்களோட மெமரியை கனெக்ட் பண்ணி வேற ஏதோ ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நானோ ரோபோட்ஸ் இன்னொரு விஷயமும் பண்ணோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கால் தடிக்கு வலிக்கு ரோட்ல விழுந்து நம்ம எலும்பு முறிஞ்சாலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் அங்க சரியாகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். பட் இந்த நானோ ரோபோட்ஸை யூஸ் பண்ணி அது சரி பண்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹியூமன் பாடி ஃபுல்லாவே மேட் அப் ஆஃப் செல்ஸ் தானே. ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் சரி பண்ணி இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸ் சொல்லியிருப்போம் கேன்சரை வந்து குணப்படுத்துறதுக்காக இந்த நானோ ரோபோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக இந்த நானோ ரோபோட்ஸை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி இந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பட் இருந்தாலும் நானோ ரோபோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிக்கலா இப்போ வந்து உலகத்துல நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. பட் சூன் இது வந்து கிட்டத்தட்ட தியரிட்டிக்கலாக பாசிபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சூன் ப்ராக்டிக்கலாக நம்ம உலகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட ஒரு எவல்யூட்டட் வெர்ஷன் தான் இந்த ஹியூமன் மெமரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இந்த விஷயம்லாம் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இன்னும் ஒரு சுகமான விஷயம்னா இது இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கான கேட்கறதுக்கான சான்ஸ் நம்ம கிட்ட இருக்காது. பட் இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா நம்ம இப்போ இருக்க உலகத்தில் நம்ம பிறந்ததே ஒரு லக்கியான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்து மக்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் எப்பயாவது கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி ஏசி, டிவி, ஃபோனு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பட் இப்போ இருக்க நம்ம சுச்சுவேஷன் அதுக்கான பழகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எந்த காலகட்டத்தில் இருக்கோமோ அது நம்மளுக்கு பழகிடுச்சு. ஸோ அதுவே நம்மளுக்கான கரெக்டான ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான். சரி, ஓகே. 5ஆவதா நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் நான் இப்போ சொல்ல போற விஷயம் 100% நடக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸியா சொல்லிடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா பாப்புலேஷன், அதாவது உலகத்தோட ஜனத்தொகை இப்பதான் 8 பில்லியனை தொட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 8 பில்லியனா கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் வந்து இந்த உலகத்துல இருக்காங்க. ஸோ அந்த 800 கோடி மக்கள் வந்து 1000 கோடியா மாறுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது 2100 இல்லைன்னா 2124 அப்புறம் வேர்ல்டோட பாப்புலேஷன் 100 கோடியிலேருந்து 100-300 கோடியா உயர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மினிமம் ஒரு 100 கோடியாவது இருக்கும். அந்த அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாயிரும். அதாவது ஒரு 11 பில்லியனாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் ஈஸியாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷனே கிட்டத்தட்ட 100 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், பாப்புலேஷன் அதிகமாக அவங்க ரிசோர்ஸஸ்க்கான தேவையும் அதிகமாகிட்டே இருக்கு. ஹியூமன்ஸ் வந்து பிறந்தா கண்டிப்பா இறந்துதான் ஆவாங்க. பட் இருந்தாலும் டெத் ரேட்டை விட பர்த் ரேட் அதிகமாக இருக்கு. அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 பேரை வந்து இறக்குறாங்கன்னா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கரெக்டான நம்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 1000 பேர் இறக்குறாங்கன்னா ஒரு 5000 பேர் பிறக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பாப்புலேஷன் அதிகமாக தான் செய்யும். ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ரெமெடி, இந்த மார்ஸ் வந்து எர்த் மாதிரி மாற்றி அங்கே ஹியூமன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை மூணில் வந்து ஹியூமன்ஸ் வந்து தங்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் டெவலப் ஆனால் தான் இந்த ஒரு பாப்புலேஷனுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆல்ரெடி சொன்னால நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டமே நம்மளுக்கு ஒரு ஓகேவான காலகட்டம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நினச்சி இப்போ கூட நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா 10 பில்லியனுக்கு 11 பில்லியனுக்குலாம் பாப்புலேஷன் போயிடுச்சுன்னா அப்போ இருக்க மனுஷங்களோட நிலைமை நினைச்சாலே வித்தியாசமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உலகம் வந்து ஒரு வித்தியாசமாக மாறிடும். நம்ம படத்தில் பார்ப்போம்ல, இந்த உலகம்லாம் அப்படியே செதஞ்சு கிடக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா பயமுறுத்துற அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. இப்போ இருக்க நிலைமையிலே உலகம் போச்சுன்னா பொல்யூஷன், குளோபல் வார்மிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனுச்சுன்னா
ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் இன்னும் 500 வருஷம் கழிச்சு இருந்ததுக்கான தடையுமே இல்லாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டமே லக்கியான ஒரு காலகட்டம் தான். ஸோ அதை நினச்சி நம்ம சந்தோஷம் தான் படணும். பட் ஃபியூச்சர் ஜெனரேஷனை பார்த்தா அப்படியே தான் இருக்குது. டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் அது வளர்கிறதுக்குள்ளே ஹியூமன்ஸ் வந்து அழிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயமும் இருக்க தான் செய்யுது. ஸோ இதை நம்மளால மாற்ற முடியாது. பாசிட்டிவாக யோசிப்போமே, எல்லாத்துக்குமே ஹியூமன்ஸ் ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கும் இது ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விஷயங்களுமே கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக இது நான் சொன்ன 5 விஷயங்களுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. 5 விஷயங்களை பற்றின உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெறும் 5 விஷயம் சொன்னேன். இன்னொரு வீடியோ இதுக்கான பார்ட் 2 மேக் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.